தனித்து தொடர்ச்சியாக இந்த மண்ணில் மக்களில் எந்த ஏமாற்றமும் செய்யாக அவருக்காக மக்களோடு மட்டும்தான் கூட்டணி என்று தொடர்ச்சியாக 2016 முதல் தேர்தலை சந்திக்கிற கட்சியை நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் பிறந்தள்ளிட்டு நாங்க அந்த கட்சி போட்டியே யார் பிறந்தாள்றான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஊடகங்கள் இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் நீங்க விஜயை பத்தி பேசுறீங்களே. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டார். அவரு ஸ்டாரா இருந்தா வீட்டுல ஒரு ஓட்டு விஜய்க்கு. யார் சொன்னது? அவர் சொன்னாரா? விஜய் ஆமா, அவர் சொல்லுவாருங்க. இப்ப காவிரி நீர் பிரச்சனையில உங்களோட நிலைப்பாடு என்ன? அவர்களுக்கு எதிர்த்து இன்னைக்கு உங்களால குரல் கொடுக்க முடியுமா? அவர்களை எதிர்த்து நீங்க பேசிடுவீங்களா? தண்ணி கொடுங்கன்னு காவிரி பிரச்சனை நீங்க நின்றுவீங்களா? நின்றுட்டு இந்த மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். விஜய்க்கு வந்து அதிகமான செல்வாக்கு, இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஊடகத்தினுடைய பலன் அவர்கிட்ட தான் இருக்கு. ஊடகம் தான் ப்ரொஜெக்ட் பண்ணது எல்லாமே சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்தா நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு ஆற்றாமையில இருக்குங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீங்க இது எப்படி இருக்குன்னா, நாங்க ஏங்க அவங்கள பார்த்து பயப்படணும்? நாங்க ஏன் பொறாமப்படணும்? நாங்க ஏன் அவங்க வந்து எங்கள் வாக்குகள் எங்கள் பாதையே தனிங்கிறோம். நான் திருப்பி அதான் சொல்றேன். கட்சி இன்னைக்கு டான்ஸ் பாட்டு போட்டுட்டு விஜய் பாட்டு போட்டு ஆபாச. ஆமா, வேலூர்ல உண்மையா? ஆமா, நான் வீடியோ ஆதாரங்களோட எடுத்து காமிக்கிறேன். விஜய் என்ற பேரை கேட்டாலே கோடிக்கணக்கான பேர் வராங்க. எப்படி எவ்வளவுங்க? கோடிக்கணக்கான 2 கோடி தொண்டர்கள். சொல்லுங்க, காசு கொடுத்து இன்னைக்கு ஆட்களை கூட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. யாரு? விஜய் கட்சி. நம்புற மாதிரி சொல்லுங்கண்ணே. ஏன்னா நான் கேட்டு நான் சொல்றேன், அப்புறம் என்ன நம்புற மாதிரி? 500 ரூபாய் கொடுத்தா காலைல இருந்து சாயந்தரம் தாவேக்கா காசு கொடுத்து கூட்டு வருது. டாப் டவுன் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் தங்கவேல் அவர்கள். வணக்கம். திருபுவனத்தில் வந்து காவல்துறையினால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாருக்காக எல்லா கட்சியுமே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு இறங்கியிருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழ் கட்சி நீங்கள் அறிவிச்சிருந்தீங்க. ஆனால் உங்களுடைய அறிவிப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதல்ல பர்மிஷன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பர்மிஷன் வந்து கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன்னா காவல்துறைக்கு வந்து அங்கே பக்கத்தில் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய குடமுழுக்கு விழா இருக்குது. அங்கே வந்து காவல்துறை ஒட்டுமொத்தமாக அங்கே சென்றிருக்கார். இதுதான் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்ற காரணத்தை சொல்லி அவங்க மறுத்துட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்போ தடையை மீறி ஆர்ப்பாட்டம் இருக்கா, போராட்டம் இருக்கா? உறுதியாக இருக்கு. இன்னைக்கு தானே? ஆமாம், இன்றைக்கு சீமானன் கலந்துக்கிறனால தான் இன்னைக்கான ஆர்ப்பாட்டம். இதுக்கு முன்பே அந்த சிக்கல்கள் ஆரம்பித்த உடனே அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் மற்ற மாநில பொறுப்பாளர்கள் வச்சு நடத்தப்பட்டது. அதன் பிறகாக இன்றைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களின் வருகை கொண்டு தொடர்ச்சியாக, ஏன்னா இது வந்து அன்றோடு நிக்கல. இந்த வழக்கு வந்து இந்த வழக்கோட சாராம்சம் எதுவுமே அதற்கப்புறமாக சரியான திசையில செல்லாத ஒரு காரணத்தினால தான் மறுபடியும் மேலும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல முக்கிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் பங்காக இது இருக்கு. ஏன்னா இந்த விவகாரத்தை தொடர்ச்சியாக ஆரம்பத்திலிருந்து இதை முழு மூச்சில எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பேசு பொருளாக்கி இந்த சர்ச்சை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தது நாம் தமிழர் கட்சி தான். இல்ல, பேசும்போது வார்த்தை குறிப்பிட்டீங்க, முக்கிய எதிர்கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்க எதிர்கட்சியா இருக்கு? 2021 தேர்தலுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக ஒரே ஒரு கட்சி தமிழகத்துல இன்று திமுக செய்யக்கூடிய அத்தனை அராஜகங்களையும் பாஜக செய்யக்கூடிய அராஜகங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களோடு மக்கள் மன்றத்தில் நின்று அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கிற ஒரே எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. இதை மக்கள் எல்லாரும் தெரியும், மக்களை தாண்டி கட்சிகளுக்கும் தெரியும். அதான் உண்மை. அப்ப அதிமுக என்ன பண்ணிட்டு? அதிமுக அமைதியாக தான் இருந்தது. கொஞ்ச நாள் பாஜகவோட இருக்கும்போது பாஜக எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, ஏன்னா கூட்டணியில் இருந்தாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை விலக்கினதுக்கப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அங்கங்கு பேசு பொருளாக பேசப்பட்டாங்க. என்னைக்கெல்லாம் அதிமுக கட்சி எதிர்த்து நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய படுகொலை செஞ்சிருக்கல, இவ்வளோ பெரிய சாராய சாவு இருக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் திமுக என்ன பண்ணணும்னா அவர்கள் வாயை அடைத்து விடும். உங்கள் ஆட்சியில் இது மாதிரி வரலையா? உங்கள் ஆட்சியில் தூத்துக்குடி படுகொலை நடக்கலையா? உங்கள் ஆட்சியில் சாராய சாவு நடக்கலையா? அப்படி என்று சொல்லி லாக்அப் மரணம் கொண்டு வாயை அடைத்து விட்டு இவர்கள் 2 பேரும் ஒரே குட்டையில் இவரைய மட்டை என்று மக்களும் முடிவு செஞ்சனால இதை எதிர்த்து கேட்கக்கூடிய தெம்பும் திராணியும் உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த 4 ஆண்டுகளாக மக்களுக்காக மக்களோடு நின்று போராட்டம் நடத்தி. நீங்க போராட்டம் எல்லாம் பண்றீங்க, ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் மறுக்கல நானு. ஆனா இதையெல்லாம் மக்கள் வந்து ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நாம் தமிழ் கட்சி நமக்காக நிக்குதுப்பா, சீமான் நமக்காக ஒரு மனுஷன் கத்திட்டே இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஒரு எலெக்ஷன்லயாவது ஒருத்தரையா ஜெயிக்க வச்சிருப்பாங்க. இந்த தேர்தலில் தெரியும், 2026 தேர்தலில் அது மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். மிகப்பெரிய வெற்றியை மக்கள் உறுதியாக தருவாங்க. அதை பற்றி நம்ம
ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்குறேன். கூட்டணி என்ற போட்டி இதுக்குள் வராமல், காசு பணம் கொடுக்காமல், வாக்குகளுக்கு சாதி மதத்தை வைத்து வாக்குகளை பிரிக்காமல், இந்த சூழ்ச்சிகள்லாம் இல்லாமல் நேர்மையாக நேரடியாக உறுதியாக தேர்தல் சரியாக நடந்தால் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை தொடும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. இல்லை, இப்போ மக்களா வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும். இவங்க நீங்க என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த அதனாலதான் நாங்க 36 லட்சம் பேர் எந்த ஒரு காசு வாங்காம இத்தனை இதையும் தாண்டி வந்து ஓட்டு போட்டு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இது எந்த கட்சி கிடைச்சிருக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, 36 லட்சம் நீங்க சொல்றதை ஏற்கிற மாற்று கருத்து கிடையாது. ஆனா அன்னைக்கு திமுக அதிமுகக்கு எதிராக ஒரு காம்படிட்டர் இல்லாம இருந்தாரு. எந்த காலத்திலுமே திமுக அதிமுக எதிராக ஓட்டர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வாக்குகள் உங்களுக்கு வந்தது. இன்னைக்கு விஜய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவர் வந்திருக்காருன்னு சொல்றாரு. மக்கள் தலைவர் காமராஜை போல்னு சொல்லலையா? சின்ன காமராஜர், இளைய காமராஜர் சொல்லுங்க, என்ன பட்டவனால் கொடுங்க. அதாவது ஒரு யதார்த்தத்துக்கு வரணும். நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளையும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தத்துவத்தையும் எதற்காக இந்த கட்சி பிறந்தது, எதை நோக்கி இந்த கட்சி வளருது, இதையோட நீங்க விஜயை கம்பேர் பண்றதுங்கிறது ரொம்ப அபத்தமானது. நீங்க இப்படிதான் கமலஹாசனை கொண்டு வந்து தூக்கி நிறுத்தினீங்க. கமலஹாசன் வந்து விடுவார், கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்திருக்கிறார், இத்தனை ஆண்டுகள் சினிமா பின்புலத்தோடு வந்திருக்கிறார். எங்க போனாரு? அடுத்து ரஜினி வரப்போறார், ரஜினி வந்தா இந்த இடத்தில் மாற்றம் நடந்துவிடும் எல்லாம் சொல்லி ஒரு பிம்பம் எல்லா ஊடகமும் கிளப்பிட்டு வந்துச்சு. அவருக்கு இவ்வளவு வாக்குகள் இருக்கு, 30% வாக்குகள் இருக்கு, அவர் கூட்டணி வைத்தால் ஜெயிச்சு விடுவார்கள் என்று பிம்பம் காட்டினாங்க. எங்க போனாரு? இப்ப அதே நிலைமை தான் விஜய்க்குன்னு நான் சொல்றேன். விஜயோட நிலைமையும் அதே நிலைமையில தான் இன்னைக்கு நிக்குது, தனித்து விடப்பட்டிருக்கார். இதை திமுக பயன்படுத்தி கொள்ளுது. இவரை வளர்த்து விடுற மாதிரி வளர்த்து விட்டு, இவர் தான் பாருங்க அடுத்து 3வது பெரிய கட்சி, மும்முனை போட்டின்னு சொல்லி எவ்வளவு அபத்தமான ஒரு வார்த்தை இது. ப்ரூவன் 36 லட்சம் வாக்களை வாங்கி 8.2% வாக்களை பெற்றுள்ள கட்சியை தனித்து தொடர்ச்சியாக இந்த மண்ணில் மக்களில் எந்த ஏமாற்றமும் செய்யாக அவருக்காக மக்களோடு மட்டும்தான் கூட்டணி என்று தொடர்ச்சியாக 2016 முதல் தேர்தலை சந்திக்கிற கட்சியை நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் புறந்தள்ளிட்டு நாங்க அந்த கட்சி போட்டியே யார் புறந்தள்ளுறான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஊடகங்கள் இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் நீங்க விஜயை பத்தி பேசுறீங்களே. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருந்தா தேர்தல் களத்துல இன்னைக்கு தான் தொடங்க போறாரு. இன்னைக்கு தான் அவரோட. நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து டாக்டர் திருமா எத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு உங்களுக்கு தெரியும். ராமதாஸ் எத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு உங்களுக்கு தெரியும். வைகோ எத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு உங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க எல்லாரோட நியூஸை விட விஜயோட நியூஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையா? படத்துக்கு போய் முதல் நாள் பாக்குறாங்க, முதல் நாள் கூட்டமா போறாங்க, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அது இதுவும் சமமா? இன்னைக்கு நயன்தாரா, நேத்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு ஜுவல்லரி விழாக்கு வாட்ச் கடைக்கு இதுக்கும் மொபைல் கடைக்கு திறக்க போயிருக்காங்க. அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, அவங்களுக்கு ஃபெமிலியர் இருக்கு. அதுவும் இது ஒண்ணா? அதை நீங்க அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கலாமா? என்ன மாதிரியான ஒரு எண்ணம் நோக்கத்துல எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. மக்கள் எதை பார்ப்பாங்களோ அதான். மக்கள் என்ன பார்த்தாங்க, எங்க வாக்களிச்சிருக்காங்க, அவர் ப்ரூவன் என்ன பண்ணிருக்காங்க, யாராவது சொல்லுங்க. ஒரு வீட்டுல ஒரு ஓட்டு விஜய்க்கு. யார் சொன்னது? அவர் சொன்னாரா? விஜய் அவர் சொல்லுவாருங்க. இப்ப நான் ஜெயிக்க வர்றவன், நான் கட்சி தொடங்க வர்றவன், நான் தோக்குறதுக்கு தான் வரேன்னு சொல்லுவாரா? நான் முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லுவாரா? என்னை யார் என்னோடு கூட்டணி வாருங்கள்னு சொல்லாம இல்ல நான் உங்க கூட கூட்டணி வரேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு தலைவராக உருவெடுக்குன்னு நினைக்கிறவர் இந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க, மாரல் பூஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் யதார்த்தம் இருக்குல்ல, கல யதார்த்தம் இருக்குல்ல, மக்கள் உற்று நோக்கிக்கிட்டு தானே இருக்காங்க. உங்களிடம் யார் இருக்காங்க? நீங்கள் ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கீங்க, அவ்வளோதான். ரசிகர் கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுங்கிறது எப்படி? என்ன நீங்கள் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேங்க. காவிரி நீர் பிரச்சனையில் உங்களோட நிலைப்பாடு என்ன? அவர்களுக்கு எதிர்த்து இன்னைக்கு உங்களால் குரல் கொடுக்க முடியுமா? அவர்களை எதிர்த்து நீங்கள் பேசிடுவீங்களா? தண்ணி கொடுங்கன்னு காவிரி பிரச்சனையில் நீங்கள் நின்றுவீங்களா? நின்றுட்டு இந்த மக்களுக்காக நிற்கிறேன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறேன். செய்ய முடியுமா? படம் ஓடாது. இந்த மிரட்டலுக்காக நீங்க செய்ய மாட்டீங்க. எந்த விஷயத்துல அது அடுத்து நீங்க கேரளா முல்லை பெரியார் அன்னைக்கு பிரச்சனைக்கு நின்றுவீங்களா? இப்ப நிக்கிற கமலஹாசனுக்கு பிரச்சனை வரும்போது நின்னீங்களா? வாயை திறக்கல, மௌனமா இருந்தீங்களே. எதற்காக இந்த மக்களுக்காக நீங்க நின்றுவீங்கன்ட்டு இன்னைக்கு வர்றீங்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு? சொல்லுங்க, என்ன இருக்கு? நீங்க முதல் நாள் படம் வருது, படத்தை பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா போய் இன்னொரு தடவை டிக்கெட் எடுத்து பார்ப்பாங்க, இவ்வளவுதானே தவிர இதை தாண்டி அவருக்கு வாக்கு சதவீதம் அதிகபட்சமா, நான் திருப்பி சொல்றேன், அதிகபட்சமாக ஒரு 4% வாக்குகள் வரலாம். இப்போ விஜய்க்கு வந்து அதிகமான செல்வாக்கு, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஊடகத்தினுடைய பலன் அவர்கிட்ட தான் இருக்குது, ஊடகம் வரதான் ப்ரொஜெக்ட் பண்ணது எல்லாமே சொல்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்தா நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு ஆற்றாமையில் இருக்கீங்களோ, நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு. அங்கேங்க இது எப்படி இருக்குன்னா,
நாங்க ஏங்க அவங்கள பார்த்து பயப்படணும்? நாங்க பயப்படல இல்ல இல்ல, நாங்க பயப்பட ஏன் சொல்றேன். பொறாமப்படணும்? ஆ. நாங்க ஏன் அவங்க வந்து எங்கள் வாக்குகள் எங்கள் பாதையே தனிங்கிறோம். நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். நாங்கள் திமுக என்ற தீய சக்தியும் இந்த திராவிடம் என்ற பொய்யான மாயையும் கட்டி இத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணை சுரண்டி கொளுத்து திருடி எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணி இவ்வளவு தூரம் வேரூன்றி நிற்கிறாங்களே, இதை எதிர்த்து இதை வேரோடு மண்ணாக தூக்கி எறின்னு வந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா மிகப்பெரிய சாவை இன அழிப்பை சந்தித்து வைத்து அதுக்கும் இந்த கட்சி நம்மளை சொல்லி ஆட்சிக்கு வந்தானே, தமிழருக்காக தான் கட்சின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து இவ்வளோ ஏமாத்துறானே, இவனை வேரோடு தூக்கி எறினுங்கிறக்காக தான் நாம் தமிழர் கட்சி வந்ததே தவிர நாங்கள் சினிமா பலத்தில் நின்று நாங்கள் அது பெரிய புகழ் அடைஞ்சு நாங்கள் நல்ல பணம் சம்பாரிச்சு கொளுத்து பின்னாடி வச்சுக்கிட்டு அதை காப்பாற்றணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து மக்களுக்கு செய்யணும்னு சேவை செய்யணும்னு 50 வருஷத்துல வர்றாரு பாருங்க, இந்த போலியாக வர்றாரு பாருங்க. இதுவும் நான் திருப்பியும் சொல்றேன், 2026 தேர்தலுக்கு அப்புறம் இந்த கட்சி என்ன நிலைமையில இருக்கு. நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் ஒரு போலியாக வரன்னு சொல்கிறீங்க இல்லையா? திரு சீமான் படம் எடுத்தார் ஒரு இயக்குனராக, அவர் படம் எல்லாம் பெருசாக ஒன்றும் ஹிட் ஆகல. ஒருவேளை அங்கே ஜெயிச்சிருந்தாருன்னா அவரும் வந்திருக்க மாட்டாரு, அங்கே தோத்துட்டாரு, சினிமாவில் பெரிய இயக்குனராக வர முடியல, அதனால வந்துட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க நன்கு கம்பேரிட்டிவ் நீங்க பார்க்கல பண்றேன், கரெக்டா தான் பண்றேன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க சொல்றீங்க, அந்த வாதம் சரியாங்கிறதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். 2009 இன அழிப்பு, நல்லா புரிஞ்சுங்க, இன அழிப்புன்னு ஒரு முக்கிய பிரச்சனையில் ராமேஸ்வரத்தில் அவர் கூட்டத்தில் பேசுறார், புரியுதுங்களா? அதற்கு முன்பு சீமான் என்பதில் யாருக்குமே தெரியாது, அவர் ஒரு இயக்குனராக இருந்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு பிரபலமாக அவர் ரசிகர் மன்றம் வச்சோ, அவருக்காக பூஜைகள் பட்டோ, பாலாபிஷேகம் பண்ணியோ, அவருக்காக முதல் நாள் தேட்டரில் போய் ஷோவில் படம் பார்த்தோ இப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் 2 படங்கள் இயக்கியிருந்தார், அதில் அவருக்கு பேர் இருந்தது, அவ்வளோதானே தவிர ஒவ்வொரு கூட்டத்திலையும் திராவிட கூட்டத்திலையும் தீகா கூட்டத்திலையும் போய் பேசியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி எந்த இடத்துலையும் அவர் வந்து சினிமா பிரபலமாக எந்த இடத்துலையும் முன்வர வரல, புரியுதுங்களா? இந்த இன அழிப்பின் ஒரு உச்சமாக அந்த நடத்துல அங்கு நடந்த போரை பற்றி எல்லோ மக்களிடம் சென்றடையக்கூடியல அவரோட பேச்சு இருந்து, ராமேஸ்வரம் பேச்சு, அதன் தொடக்கமாகத்தான் இந்த கட்சியோட ஆரம்ப புள்ளியா இருந்ததே தவிர எந்த இடத்துலயும் அவர் வந்து நான் படத்தை நடிச்சிட்டேன், எனக்கு காசு வரல, அதனால நான் கட்சிக்கு வர்றேன், அதனால நான் இந்த முடிவு எடுக்கிறேன்னு என்றைக்குமே அவர் முடிவெடுத்து வரவே இல்லை. திரு விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக பேசியிருக்காரு, இல்லை நம்முடைய மீனவர்களுக்காக பேசியிருக்காரு, அதுக்காக வந்து அவங்களுடைய இயக்கம் சார்பாக ஏங்க அதெல்லாம் படம் ஓடணுங்கிறதுக்காகங்க. படத்தை வந்து வெளிநாட்டில் ஓடணும், படத்தை வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் பார்க்குறாங்க, அதற்காக பண்ணப்பட்ட இதுதானே தவிர நீங்க உள்ள ஒரு தமிழருடைய உணர்வை வந்து இப்படி கொச்சையா பேசுறீங்க. நான் கொச்சையா பேசலைங்க, உண்மையை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வர்றீங்க, சரியா? உங்களை யாரும் தவறாக மதிப்பில்லை, வாழ்த்துக்கள்னு முதல்ல சொன்னது அண்ணன் சீமான் அவர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அன்னைக்கு நாங்கள் எதிர்த்தோமா? இல்லையே. நீங்கள் தொடங்கப்பட்டது சரி என்று தான் சொன்னோம். ஆனால் தொடர்ச்சியாக உங்களோட நிலைப்பாடுன்னு இருக்குல்ல, நீங்கள் மக்களுக்காக எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களும், இந்த கொள்கையை புரிந்திருக்கிறோம், இந்த அரசியலை புரிந்திருக்கிறோம், இதன் பாடு உங்களுக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்குது, இந்த மக்களுக்காக எந்தெந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு இருக்குல்ல, அதில் தான் எங்களுக்கு சந்தேகம் வருதுங்கிறோம். அப்போ மறுபடியும் உன்னை திருப்பியும் அதே நிலைமையில் உங்களை வளர்த்து விடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த கட்சி ஏற்கனவே இந்த மக்களை சுரண்டி ஏமாற்றி கொளுத்து இந்த மாதிரி நிற்கும் போது மறுபடியும் நீங்க அதே மாதிரி ஒரு கட்சியை ஏமாற்றி இன்னைக்கு பாருங்க, எந்த இடத்துலயாவது நீங்க சொல்லுங்க, ஒரு 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 ஆபாச நடனத்தை போட்டு ஒரு கூட்டத்தை தொடங்கக்கூடிய இடத்துல இருக்கிறது திமுக அதிமுக தான். அதற்கு பிறகாக இன்னைக்கு வந்த விஜய் கட்சி இன்னைக்கு டான்ஸ் பாட்டு போட்டுட்டு விஜய் பாட்டு போட்டு ஆபாச, ஆமா வேலூர்ல உண்மையா, ஆமா நான் வீடியோ ஆதாரங்களோட எடுத்து காமிக்கிறேன், ஆபாச நடனத்தை போட்டு பாட்டை போட்டு தான் இன்னைக்கு இதை ஆள்கடை கூட்டக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு விஜய் கட்சி வந்து நிக்குதே. விஜய் என்ற பேரை கேட்டாலே கோடிக்கணக்கான பேர் வராங்க. எப்படி எவ்வளவுங்க? கோடிக்கணக்கான 2 கோடி தொண்டர்கள். சொல்லுங்க, நீங்க அதையே குறைச்சு மதிப்பிடுறீங்க. உலகத்தில் அதிகமாக தேடப்படுற நபர் வந்து விஜய் தான். நான் என்ன சொல்றேன், சொல்றாரு புஷியான் சொல்லுவாரு, ஆதவர்ஜுனா சொல்லுவாரு, அவங்க கட்சியில் உள்ளவங்க சொல்லுவாங்க அவருக்கு கூட்டம் வரும். நான் எதுவும் மாற்று கருத்து சொல்லலை. ஒரு ரசிகராக அவரை பார்ப்பதற்கு கூட்டம் வரும், 10 வயசு பிள்ளைங்க வரும், 15 வயசு பிள்ளைங்க வரும், அவர் பாட்டை கேட்டவங்க வருவாங்க. அதுலலாம் நான் எந்த குறையுமே சொல்ல. அவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம், அவர் ஒரு நடிகர், அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த அரசியலுக்குள் நீங்க என்ன மாதிரியான அரசியலை எடுத்து வைக்கிறீங்க இருக்குல்ல, அதுதான் நீங்க சிக்கலாக இருக்குங்கிற. நீங்க மறுபடியும் இந்த திராவிட அரசியலுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் என்னோட வீடுக்கு வாசல்ல ஒரு கூட்டம் நடத்துறாங்க,
காசு கொடுத்து இன்னைக்கு ஆட்களை கூட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. யாரு? விஜய் கட்சி. ஆனா நம்புற மாதிரி சொல்லுங்கண்ணே. ஏன்னா நான் கேட்டு நான் சொல்றேன், அப்புறம் என்ன நம்புற மாதிரி? 500 ரூபாய் கொடுத்தா காலையில இருந்து சாயந்தரம் தாவேக்கா காசு கொடுத்து கூட்டு வருது. இன்னைக்கு வாகனத்துல வர்றவங்களுக்கு 200 ரூபாய், அவர் பின்னாடி வர்றவங்களுக்கு ஈஸியா சரவணன் வர்றாரா இல்ல புஷி ஆனந்த் வர்றாரா, அவர் கூட வர்றவங்களுக்கு வாகனத்துக்கு 200 ரூபாய், ஒரு ஆளை பின்னாடி வச்சீங்கன்னா 100 ரூபாய், இப்படி போட்டுதான் இன்னைக்கு வர்றாங்க. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு கட்சி இருக்கு. நீங்க நான் சொல்லல, கட்சியின் உறுப்பினர்கள் சொல்றாங்களே, வேற என்ன? அப்புறம் கூட்டத்தை எப்படி கூட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பாட்டி தாத்தா எல்லாம் விஜய்னா யாருன்னு கூட தெரியாது, அங்க வர்றவங்க வேற யாருன்னு தெரியாது. இந்த திராவிட அரசியலை திருப்பி திருப்பி இவங்க கொண்டு போறதுனாலதான் இது ரொம்ப ஆபத்தான அரசியலை நோக்கி போகுதுன்னு நான் சொல்றேன். இல்ல, பணம் கொடுக்கறது ஆபத்தான அரசியல் தான். ஆனா விஜய் கட்சிக்காரங்க பணம் கொடுக்குறான்னு சொல்றீங்க. விஜய் கட்சி இல்லண்ணே, நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நான் என்ன பாப்பேன்னா, இப்ப நாம் தமிழர், தாவேக்கா, விசிகா இவங்களாம் பணம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே தண்ணி அடிச்சு வரதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தாவேக்கா பணம் கொடுக்குது சொல்லிட்டு சில பேர்லாம் குறிப்பிடுறீங்க. உறுதியாக நான் சொல்றேன், உறுதியாக நான் உங்களுக்கு ஆதாரத்தை முதற்கொண்டு நான் அனுப்புறேன். எத்தனை இடத்துல நீங்க ஆதாரம்? என் புதுக்கோட்டை மாவட்டத்துல கவுன்சிலரா ஜெயிச்ச பர்வேஷுங்கிறவர் மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவர் போகும்போது கூட்டம் கூட்டுறதுக்கு எனக்கு தெரிந்த தம்பிகள், கல்லூரியில் படிக்கக்கூடிய தம்பிகள் எல்லாருக்கும் காசு கொடுத்து ஒருத்தரையும் கூட்டிட்டு போன வரலாறுலாம் இருக்கு. அதனால நீங்க மறுபடியும் நான் தான் சொல்றேன், நீங்கள் ஒரு சரியான நேர்மையான ஒரு அரசியலை எடுத்து வைக்கும் போது நாம் தமிழர் கட்சி வரவேற்கும், அவர்களுக்கு ஆதரவா இருக்கும். அதுல யாரா இருந்தாலும் சரி. ஆனா நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பொறையோடி போன இந்த அழுக்கு அரசியலை மாற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செயல்படுது. நீங்கள் எங்களோட கூட்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கள் கூட்டத்துக்கு வரக்கூடியவர் பார்ப்பீங்க, அங்கே என்ன நடக்கணும்னு பார்த்துருப்பீங்க. வரிசையாக புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்படும், புத்தகங்கள் விற்பனையாக்கப்படும். அந்த கூட்டம் முடிந்தவுடன் நாற்காலிகள் ஒழுங்காக சரியாக இடத்தில் வைத்துவிட்டு ரொம்ப சுத்தமாக சுற்றுச்சூழல் பாசறை வைத்து அங்கே போடக்கூடிய பாட்டில்களோ எல்லாத்தையும் எடுக்கப்பட்டு முறையாக செய்யப்படும். ஆனால் இதெல்லாம் எங்கேயுமே இல்லையே. மறுபடியும் நீங்க திமுக எப்படி ஒரு ஆபாச பேச்சை கொண்டு வந்தோம், ஒரு ஆபாச நடனத்தை கூட்டு வந்து கூட்டத்தை கூட்டுறதும், வாழை மரத்தை பிடிச்சி உருவி தொங்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதும், சேரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு சேரோட போறதும், இந்த அரசியலை மறுபடியும் கொண்டு வர்றீங்கிறதா எங்களுக்கு ஒரே அச்சமா இருக்கு. விஜய் மறுபடியும் ஒரு திராவிட அரசியலை தான் கொண்டு வர்றாரு, அது மக்களை ஏமாற்றும் அரசியலா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. உறுதியாக. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி.